பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரோம், இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரோம், இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரோம், இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரோம், இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. வானத்தை பூமி வண்ட சராசரி சமுத்திரத்து மேல எல்லாவற்றையும் ஜீவன வல்லமில்ல வாட்டினால் படைத்தமிழ்ந்த பரம்பிதாவாகிய தேவனே, உண்மை துதிக்கிறோம், உண்மை புகழ்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஹாம் கத்தாவே, இதே போன ஒரு நாளிலே கத்தாவே அப்பா, நீங்க உங்களுடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை கத்தாவே ஹல்லேலூயா கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக பலியிட்டு கத்தாவே இந்த நாளிலே கத்தாவே உயிரோடு எழுப்பி கத்தாவே அப்பா உமக்கு வலது பஸ்திலே கத்தாவே அமர செய்தீங்களேப்பா. அந்த நாளை கொண்டாடுகிற நாங்கள் கத்தாவே அப்பா, இந்த நாளிலும் கத்தாவே உண்மை நோக்கி பார்க்கிற கிருபை எங்களுக்கு கொடுத்தீங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. கடந்த வந்த பாதை எல்லாவற்றிலும் கத்தாவே உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி அப்பா மீண்டும் கத்தாவே அப்பா இந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகிற கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடுகிற பாக்கியத்தை கிருபையை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்தீங்க ராஜா. அதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. இப்போ கத்தாவே நாங்கள் எங்களையும் கத்தாவே எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கத்தாவே உங்களுடைய திருக்கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கிருபையாக மன்னித்து உங்களுடைய பரிசுத்தத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் கல்வி கத்தாவே இயேசு கிறிஸ்து நாளுக்கு ஒரு மாதிரி சுத்திக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா, இந்த ஆராதனையிலே அப்போ உம்முடைய கருத்தை நாங்க கொடுத்துட்டோம்ப்பா. நீங்க எங்களுக்கு நடத்தி தாங்க ராஜா. பாட போயிற பாடல்கள், கேட்க போற சத்தியங்கள், சாட்சிகள் ஒவ்வொன்று கத்தாவே எங்களை ஒவ்வொருவரும் கத்தாவே அப்பா நீங்க கத்தாவே பிரேரமாக மாற்றி தாங்க ராஜா. ஆம் கத்தாவே உயிர்த்திருந்த நாளிலே கத்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் கத்தாவே அப்பா எல்லா விதமான அப்பா அசுத்தங்களிலும் கத்தாவே எங்களை விடுவித்து கத்தாவே எங்களை ஒரு புதிய ஜீவனை கொடுத்து கத்தாவே புது சிருஷ்டியா மாற்றி கத்தாவே ஹல்லேலூயா. இன்று முதல் கத்தாவே அப்பா நாங்கள் கத்தாவே உண்மையே கத்தாவே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் அப்பா அன்பு கூறுகிற பாக்கியத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. ஆவியானவரே எங்களை ஒவ்வொரு இல்லங்களிலும் கத்தாவே அளவில்லாமல் இங்க பிரசன்னமா இருங்க ராஜா. அப்பா உம்முடைய மன்னாவை சுமந்து வருகிற உம்முடைய மகனை கத்தாவே ஹல்லேலூயா நன்றி ராஜா. அபிஷேகித்து கத்தாவே விசேஷ கிருபையால் நிரப்பி கத்தாவே உங்களுடைய ஜீவன வளமில்ல வார்த்தையில் மட்டும் கத்தாவே அப்பா உங்களுடைய பிள்ளையை மறைத்து நீங்க வளமையா வெளிப்படுங்க ராஜா. அப்பா சகலத்தையும் கத்த கருத்தில் நாங்கள் கொடுத்துட்டோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் சத்துற இயேசு கிறிஸ்து நாம் துதிக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நாம மகிமைக்கு உண்டாக நாம் பாமாலை 126வது பாமாலையை பாடுவோம். இன்று கிறிஸ்து இருந்தால் ஹல்லேலூயா, இன்று வெற்றி சிறந்தால் ஹல்லேலூயா என்ற பாடலை நாம் உற்சாகமாக நாம் பாடுவோம்.
தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மயில கடவோ. நீங்கள் உங்கள் சரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியா ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவன் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதானாலே மறுரூபம் ஆகுங்கள். துன்மாக்கம் தான் செய்த துன்மாக்கத்தை விட்டு விலகி நியாயத்தின் நீதியும் செய்வானே ஆகியில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்கு மாநிலத்தினை புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கத்தெடுத்து திரும்புங்கள். அவர் இரக்கமுமான அவருக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தேங்கிக்கு மனசாப்படுகிறமா இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமனால் நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தின் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரை, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவிலா தேவனாலும் இரக்கத்தினாலோ பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் சந்நிதியில் மாயமாக மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதத்தோடு அறிக்கிட வேத வசனம் பற்பல வாக்கில் நம்மை ஏவுகிறது. நம்மை காலத்தின் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டும் என்று அப்படி திருக்கிறவர்களை நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபர்களுக்கு சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கு தேவனுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையா இருக்கிறது. ஆகையால் இங்க இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனங்களை என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லி எப்படி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் செய்த இந்த பொதுவான பாவ அறிக்கையை நாம் செய்வோம். சர்வலம் இந்த பிதாவே, தப்பிப்பு நாடுகளைப் போல நாம் நம்முடைய வழியை விட்டு வலியை அலைந்து போனோம். எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளுக்கும் விற்பனுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனித வாக்குகளின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளி எங்களுக்கு இறங்கும்பா. தப்பி அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாசம் துக்கப்படுத்த எங்களை சீர்படுத்தோ மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாமடி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த வளர்ந்தவர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தலோ. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்துக்கு தமிழ் ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தமிழ் பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அளித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையா விசுவாசிக்கிற யாவருக்கோ அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அப்படி நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதா இத்தனத்தில் நாம் சேர்ந்து அவருக்கு பிரியமாயிருக்கவோ இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசலாமல் பரிசுத்தம் உள்ளவளா நடக்கவும் அவர் உங்களுக்கு மெய்யான மனம் திரும்பலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோ. பரமளிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அண்ணன் பத்தங்கள் தாரோ விரோதமாக குற்றத்துக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எனக்கு மன்னியும். என் சொல்லி பிரவேசிக்கப்படாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளோம், அப்பொழுது வாய்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, ரட்சிக்க விரைவாய் வாரோம். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை நாமம் துதிக்கப்படுவதாக. மாறி மாறி வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட சங்கீதம் 118 Psalm 118. 118வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டவர்களே விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிக்கிட்டலை காண்பேன்.
மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தரின் நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றில வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தரின் நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தரின் நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீர் என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமும் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயலை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டியவர்களாகாத தலின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது கர்த்தரை உண்டு பண்ணினால் இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியோம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனா இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தில் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதாகாலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளை ஈஸ்டர் பண்டிகை. நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோ. மரித்தொழுந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவோ மரித்தெழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலன் ஆனார். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதாகாலங்களிலோ மகிமை உண்டாவதாக. முதலாம் வேத பாகத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாகம் யாத்ராகமும் 15ஆம் அதிகாரம் முதல் 21 வசனங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 15 verses 1 to 21. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 21 முடிய. வசனங்கள் 1 to 21 முடிய. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளினார். அவனுடைய பிரதான அதிபதிகள்
சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல ஆழங்களிலே அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவ நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினையை அனுப்பினீர். அது அவர்களை தாளடி போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்பியாக்கும். என் பட்டயத்தை உருவுவேன். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞர் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர். பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். பெலிஸ்தியாவின் குடிகள் திகிர்பிடிக்கும். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாபின் பராக்கிரமசாலிகள் நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரைக்கும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்களிலும் சாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரூனின் சகோதரியாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. ஆமென். நாம் 3 வாலிபர் கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தர் சகல சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலையே பணியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காட்டுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரியாலமே கோடைக்காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள்.
மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் முளைத்திலமும் எல்லா தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாய்த்து சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டுமிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களின் ஆவிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமும் தாழ்மையுள்ள இருதயமுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அனனியாவே அசரியாவே மிகாவேலே கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கு குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலமிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்கள். Gospel according to St. John chapter 20 verses 1 to 18. Second reading has been taken from John chapter 20 verses 1 to 18. John chapter 20 verses 1 to 18. Early on the first day of the week, while it was still dark, Mary Magdalene went to the tomb and saw that the stone had been removed from the entrance. So she came running to Simon Peter and the other disciple, the one Jesus loved, and said, "They have taken the Lord out of the tomb, and we don't know where they have put him." So Peter and the other disciple started for the tomb. Both were running, but the other disciple outran Peter and reached the tomb first. He bent over and looked in at the strips of linen lying there, but did not go in. Then Simon Peter, who was behind him, arrived and went into the tomb. He saw the stripes of linen lying there, as well as the burying cloth that had been around Jesus' head. The cloth was folded up by itself, separate from the linen. Finally, the other disciple, who had reached the tomb first, also went inside. He saw and believed. They still did not understand from Scripture that Jesus had to rise from the dead. Then the disciples went back to their homes. But Mary stood outside the tomb, crying. As she wept, she bent over to look into the tomb and saw two angels in white seated where Jesus' body had been, one at the head and the other at the foot. They asked her, "Woman, why are you crying?" They have taken my Lord away, she said, "and I don't know where they have put him." At, at this, she turned around and saw Jesus standing there, but she did not realize that it was Jesus. "Woman," he said, "why are you crying? Who is it you are looking for?" Thinking he was the gardener, she said, "Sir, if you have carried him away, tell me where you have put him, and I'll get him." Jesus said to her, "Mary." She turned towards him and cried out in Aramaic, "Rabboni," which means teacher. Jesus said, "Do not hold on to me, for I have not yet returned to the Father. Go instead to my brothers and tell them I am returning to my Father and your Father, to my God and your God."
Mary Magdalene went to the disciples with the news, "I have seen the Lord," and she told them that he had said these things to her. Here ends the second reading. May God bless these words. Amen. ஆமென். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனான நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாமரியாதை உற்பத்தி பிறந்தார். பிதாவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரத்தில் எழுந்தார். பலனுக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலது பரிசில் வீற்றிருக்கிறார். அவருக்கு உயிரோடு மரத்தில் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக பசபையோ பசவண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்போம் சர்வத்தலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், பரமனுக்கு எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அண்ணன் எங்க பத்தைகள் என்று தாரு எங்களோட குற்றத்துக்கு நாம் மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியோ, என் சொல்லுக்கு பேச பண்ணாமல் தீமிழ்ந்து ரட்சித்துக் கொள்ளோம். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ, உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யோ, உன்னை பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ, நீ தெரிந்த ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ, உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்ட வேண்டும். தேவன் இல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருந்த எங்களை சுத்திகரியோ, உடைய பரிசுத்த ஆவியானவரை எங்கள் திருந்து எடுத்து கொள்ளாதேயோ. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் ஈஸ்டர் பண்டிகையின் சுருக்க ஜபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஏக சுதனாய இயேசு கிறிஸ்துவினால் மரணத்தை ஜெயித்து நித்திய வாசலை ஜீவ வாசலை திறந்திரே. எங்களுக்கு முன் செல்ல உமது விசேஷ கிருபினாலே தேவரே எங்கள் மனதில் நல் விருப்பங்களை உண்டு பண்ணுகிறது போல இடைவிடாமல் துணை நிற்கும் கிருபினால் அவ்விருப்பங்கள் நற்கிரையிலா பயன்படும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்னென்னைக்கும் ஜீவித்து அரசாகிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனே, எங்கள் மீட்புக்கென்று சிலுவையில் மரணமடைய உமது ஒரே பேரான குமாரனை தந்தர்களே, அப்படி மகிமையான உயிர்த்தெழுதலினால் எங்கள் சத்துருவின் வல்லமையின்றி எங்களை ரட்சித்தருளினீரே. நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு உள்ளவர்களாய் எப்போதும் சந்தோஷத்துடன் அவரோடு ஜீவிக்கத்தக்கதாக தினந்தோறும் பாவத்துக்கு மறிக்க எங்களுக்கு கிருபை செய்தல வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமானத்துக்காரமே சிந்தை விரும்புகிறோமாய் தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மேய்ச்சாதினம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்க முடிய அடியாராய் நாங்கள் எந்த விரோதோடைய வல்லமைக்கும் பயப்படாத இருக்க முடியாத எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பேரும் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாக நடத்தி வந்த பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலோ எவ்விதமான மோசத்தில் மகப்படாமலோ இந்த பார்வைக்கு நீதி இருக்கிறது எப்போதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுநர் நடத்திட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மகா அதிசயங்களை செய்கிற சர்வாலும் நித்திய தேவனே, ரத்தச்சார் மேலும் குருமார் மேலும் அவள் விசாரிக்க ஒப்புக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தயிர உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவளா நடக்கும்படி ஆசீர்வாதமாக பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தலும். கர்த்தாவே, எல் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டர்லோ. ஆமென். Memory verse by children. Praise the Lord. Jesus was in Bethlehem. He was in the house of a man named Simon, who was having a skin disease. Matthew chapter 26, verses 6. Amen. Amen. Thank you.
பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முத்துராஜ் ஐயா தங்களது பிறந்த நாளை ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி நாளை கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசியா 44:21 பின்பகுதி. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரேல், ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ. அதேபோல் திருமதி எஸ்தர் அற்பராஜ் அவர்களும் தங்களது பிறந்த நாளை ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். Take delight in the Lord and he will give you the desires of your heart. ஜாஸ்பர் ஜான் ராஜன் தனது பிறந்த நாளை ஏப்ரல் 8ஆம் தேதி கொண்டாடுகிறான். திருச்சபை சார்பாக அவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் அவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எபிரேயர் 6:14. Hebrews chapter 6 verse 14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். I will surely bless you and give you many descendants. பிறந்த நாளை கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய பாஸ்டர் ஐயா ஜெபிப்பார்கள். அது முன்பதாக கர்த்தாவே யுகமா என்ற பாடலை நான் ஒரு அடியை பாடுகிறேன். கர்த்தாவே யுக யுகமாயம் துணையாயினி, நீரினோ வரும் காலமாயம் நம்பிக்கையாவி. ஆமென். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான ஈஸ்டர் திருநாளுக்காக இறைவனுக்கு முழு இதயத்தோடு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் இந்த ஆன்லைன் மூலமாக திருச்சபையின் பிள்ளைகளை ஒன்றிணைக்க கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, ஒருவேளை ஆண்டவருடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் இந்த இணையதளத்தின் மூலமாக நாங்கள் உங்களோடு கூட இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த மாதத்திலே பிறந்த நாள் காண்கின்ற முத்துராஜ் ஐயா அவர்களையும் எஸ்தர் அக்கா அவர்களையும் அன்பு தம்பி ஜாஸ்பருக்காகவும் உடைய சமூகத்திலே வருகிறோம். தகப்பனே, கடந்த வருடம் முழுவதும் நீ பாராட்டி செய்த ஒவ்வொரு கிருபைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் மற்ற எல்லா வகையிலும் அனுகூலமாய் இருந்தீர் ஐயா. இதோ இந்த புதிய ஆண்டையும் தேவரீர் நீங்க காண செய்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வரப்போ இந்த புதிய ஆண்டு சுவாமி வருஷத்தை உடைய நன்மையால் முடி சுற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், வரப்போ இந்த புதிய ஆண்டு அன்பு பிள்ளைகளுக்கு நன்மையினாலும் கிருபையினாலும் வழி நடத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு பொழிந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை உடைய தூய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 நாம் சாட்சிய நேரத்துக்கு நாம் கடன் செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் நாம் மகிமைக்காக சொல்லி இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். நாம் கீர்த்தனைகள் 324வது பாடலை படித்துவிட்டு நாம் தேவனுடைய வார்த்தை நேராக நாம் கண் செல்வோம். லிரிக்ஸ் 324. கீர்த்தனைகள் 324. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் நரகை ஜெயித்திருந்தார் பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே, யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார்.
சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன தெரிப்பட்டன நொடி முறிப்பட்டன யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம் பதத்தை சிரமணிவோம் யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, தருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் இந்த திருநாளிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த வேளையில் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசு மூலம் ஜெபங்களுக்கு ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்செவியின் பிள்ளைகள் ஆகிய யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நேற்று நாமத்திலே இந்த ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தாமே கண்மணி போல் பாதுகாத்து பலப்படுத்தி இந்த COVID-19 இருந்த பொழுதிலும் அவற்றிலிருந்து எங்களை பத்திரமாக பாதுகாத்து வழி நடத்தினார். உண்மையிலே சென்ட் பீட்டர் தமிழ் திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளிலே சாட்சியாகவும் எங்களுக்காக ஜெபித்த இது சென்ட் பீட்டர் தமிழ் திருச்சபை ஒரு குடும்பம். உங்களில் எங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக எங்கள் ஜெபித்தீர். குறிப்பாக ஜான்ராஜன்ல இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த கொடிய நாட்களிலேயும் எங்களை கனின்மணியை போல பாதுகாத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் அருளி செய்து இன்றைக்கு உங்களோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு எனக்கு ஆண்டவர் கிருபை புரிந்தார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே சீக்கிரமாக நம்முடைய உள் பகுதியிலே வந்து இப்பொழுது அதிகமாக மறுபடியுமாக பரவி வருகிறது. இவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார், பாதுகாத்துக் கொள்வார். குறிப்பாக நீங்கள் முக அந்த கவசம் மற்றும் வெளியே செல்லும் போது ஜெபித்து கடந்து செல்லுங்கள். சங்கீதம் 91 வாசித்து ஜெபித்து கடந்து செல்லுங்கள். அதோடு மாத்திரமல்ல சோசியல் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே கர்த்தர் இந்த நாட்களிலும் சங்கீதம் 91 அடிப்படையிலே நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கனின்மணியை போல பாதுகாத்து வந்தார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நாம் முழு இதயத்தோடு நன்றி செலுத்துகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நல்ல ஒரு ஆன்லைன் சர்வீஸ். உண்மையிலே ஐ எம் வெரி ஹாப்பி. ஜான்ராஜனுக்கு நான் மறுபடியும் நன்றி தெரிவித்து நல்ல ஒரு ஒருங்கிணைத்து பிள்ளைகள் ஒன்று கூட கொஞ்சம் பேர் தான் இருந்தாலும்
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கலந்து கொள்ள முடியாத நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக இன்னைக்கு பாடங்கள் நன்றாக பிள்ளைகள் அருமையாக வாசித்தார்கள் மற்றும் சிறுவர்கள் வசனம் கூறினார்கள். ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பகுதி யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். St. John chapter 20 verses 1 to 23. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா 3 விதமான சம்பவங்கள் நடைபெறுகிறது. 1 10 வரை ஒரு பகுதி, 10 18 வரை ஒரு பகுதி, 18 23 வரை ஒரு பகுதி, 1 to 10, 11 to 18, 19 to 23. 3 விதமான சம்பவங்கள் இதில் நடைபெறுகிறது. இன்னைக்கு இந்த ஈஸ்டர் திருநாள்ல அந்த 1 10 வரை பகுதியை பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாள் அதிகரட்டோடு இன்னைக்கு உண்மையில இந்த கல்லறையை குறித்து தான் அதிகமா பேசுவாங்க. ஏன்னா இன்னைக்கு கல்லறையில போய் ஆண்டவர் வைத்த இடத்தை போய் பார்க்கறதுக்காக அவங்க போகின்ற நாள். ஆகவே அங்க போய் பார்க்கும்போது மகதலேனா மரியாள் கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டால் என்று போடப்படுகிறது. அதாவது இன்னைக்கு என்னன்னா மத்தேயு 28:6 சொல்லப்பட்டபடி அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், அவரை வைத்த இடம் என்று அந்த 28ஆம் அதிகாரம் மத்தேயு 6ஆம் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல கல்லறைக்கு போறாங்க, மரியாள் போய் பார்க்காங்க. அங்க போய் பார்க்கிற வேளையிலே கல்லெல்லாம் எடுத்து போடப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு எந்த இடம் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அந்த கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த இடம்னு. ஏன்னா பொதுவாகவே கல்லறை தோட்டத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு போனோம்னா நமக்கு கன்ஃபியூஸா இருக்கும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. நிறைய கல்லறைகள் அந்த இடத்துல கல்லறை தோட்டத்துல வந்துடும், பார்த்துருப்பீங்க. ஒரு முறைல நான் பாளையங்கோட்டை மிலிட்டரி லைன் போகும்போதெல்லாம் எங்க தாத்தாவுடைய கல்லறை போய் பார்க்கும்போது எங்களுக்கே கன்ஃபியூஸா இருந்தது. குறைய கல்லறை தோட்டங்கள் இருக்கும்போது இது நிறைய இருக்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஏற்படும். அதே மாதிரி இவங்களும் உள்ள போய் என்ட்ரு பண்ணியிருக்காங்க. வச்ச இடம் கொஞ்ச நாள், அதுவும் 3 நாள் தான் ஆகுது இல்லையா? அப்போ அப்படி வைக்கும்போது அவங்க ஒருமித்து ஓடுகின்ற வேளையிலே அங்க தெரியல. அப்போ உடனே நேரே இவங்க என்ன செய்தாங்க, சீஷரிடத்துல போய் கல்லறையிலிருந்து எடுத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே பேதுருவும் மற்ற சீஷரும் கல்லறை இடத்திற்கு ஒருமித்து ஓடி வருகிறார்கள். பேதுருவை பாக்கிலும் ஒரு சீஷன் என்ன செய்தாரு, ரொம்ப ஓடி வராரு. அவர் என்னன்னா உள்ள போகல. இந்த 1 10 வரை பகுதினா உள்ள போகல. அவர் குனிந்து பார்த்து எல்லா வச்சு உள்ள போகவில்லை. பிறகு ஆனா சீமோன் பேதுரு வந்தாரு. அவர் டைரக்டா உள்ள என்ட்ரு பண்ணிட்டாரு. கல்லறை என்னதான் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு உள்ள போறாரு. அப்படி கல்லறைகளை பிரவேசித்த போது சீலைகள் கிடக்குது. அதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா நல்லா ஒழுங்கு கிரகமா எடுத்து சுருட்டி வச்சுக்கிறத பார்த்தாங்க. அப்படி பார்த்த உடனே இவரும் விசுவாசிக்காரு. பின்னால வந்த அந்த சீஷன் என்ன செய்தாரு, விசுவாசித்தார்கள் என்று 8ஆம் வசனத்துல யோவான் 20:8 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னும் அவங்க அந்த வேத வாக்கியம், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பணிவிடை செய்து ஊழியர் செய்து எல்லா பாடுகளும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுவார் என்ற அந்த வேத வாக்கியத்தை இன்னும் அறியாது இருந்தார்கள். மறுபடியுமா என்ன செய்தாங்க, சீஷர்கள் என்ன செய்தாங்க, தங்களுடைய இடத்திற்கு என்ன செய்தார்கள், திரும்பி போனார்கள் என்று கொடுக்கப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை தருகின்றார். ஆண்டவர் மீது விசுவாசம் நாம் வைக்க வேண்டும். ஏனென்றால் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதத்திலே கொடுக்கப்படுகிறது. ஆகவே இதே நாளிலே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை என்ன செய்கிறார், வர்த்திக்க செய்கிறார். விசுவாசித்தார்கள் என்று கொடுக்கிறது. இந்த 20ஆம் அதிகாரத்துல யோவான் 20:1 10 வரை ஒரு பகுதி. அன்னைக்குதான் நடக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம். அதாவது காலையில அந்த மகதலேனா மரியாளுக்கு போய் பார்க்காங்க, அந்த சம்பவங்கள்லாம் அப்படி நடக்கு. அடுத்தது பாருங்க 11 18 வரை. இது அடுத்தது. இப்போ மரியாள் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, கல்லறையில ஒண்ணும் இருக்குல்ல. இப்ப திருப்பி மரியாளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு பிரசன்ஸ், அதாவது தரிசனத்தை கொடுக்காரு. அப்போ கல்லறையின் இடத்துல அழுதுட்டு இருக்காங்க மரியாள். 11ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அப்போ சரீரம் வைக்கப்பட்ட தருதுல 2 தூதர்கள் இருக்காங்க. அப்ப இருந்திருக்கின்றவர்கள் அவர்களை நோக்கி ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு ஆண்டவரே, என் ஆண்டவரை எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க எச்ச இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி இருக்கின்ற பொழுது 14ஆம் வசனத்துல இவங்களை சொல்லி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாது இருந்தார். அதாவது
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நிக்கத கூட என்ன செய்யல, மரியாள் வந்து அறிந்து கொள்ளல. அப்போ ஆண்டவர் என்ன செய்தாரு, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அறியல. அதனால அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஐயா யாராவது எடுத்துட்டு போயிருந்தா எனக்கு சொல்லுங்க. அதாவது அந்த மரியாளுடைய உள்ளத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். அவர் சொன்னார உயிர்த்தெழுந்திருவேன்னு சொன்னார என்று அவரை அறிந்து கொள்வதற்காக என்ன செய்தாங்க, அவங்க மரியாள் வந்து அவ்வளவு வாஞ்சியோட என்ன செய்தாங்க, பார்த்தாங்க. அப்படி வரும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தை அறிந்து மரியாளே என்று என்ன செய்கிறார், கூறுகிறார். அப்பொழுது போதகரே என்று அர்த்தமாம் என்று சொன்ன உடனே அவரு போய் தொடுறதுக்கு போன உடனே, என்ன தொடாதீங்கப்பா, நான் இன்னும் பிதாவின் இடத்திற்கு என்ன செய்யவில்லை, ஏறி போகவில்லை என்று சொல்லி உடனே மகதலேனா மரியாள் தான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் என்ன செய்தார்கள், சீஷர்களுக்கு அறிவித்தார். முதல்ல விசுவாசம் நமக்கு ஆண்டவர் தருகிறார். இரண்டாவது ஆண்டவர் மரியாளுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இன்னும் ஆண்டவரோடு கூட நம்ம என்ன செய்ய வேண்டும், தேடுகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவது சம்பவம். அடுத்தது 19 23 வரை பாத்தீங்கன்னா, அன்னைக்கு சாயங்காலம், அன்னைக்கு வாரத்தின் முதல் நாளாகிய கல்லறை அந்த அன்றைய தினத்துல சாயங்கால வேளையில சீஷர்லாம் கூடியிருக்காங்க. எது கூடியிருக்காங்க அப்படின்னா, யூதர்களுக்கு பயந்ததுனாலே கதவுகள்லாம் பூட்டிருக்க. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில கொண்டு அரைஞ்சிட்டாங்க, இனி நம்மளையும் கொண்டு அரைஞ்சிருவாங்கன்ட்டு அந்த இடத்துல இருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் வந்து பிள்ளைகளுடைய நடுவிலே வந்து, நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு சமாதானம். அவங்க உள்ளத்துல இருந்த அந்த சமாதான குறைவை என்ன செய்கிறார், ஆண்டவர் தெரிக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் சொல்ல. இந்த சமாதானம் இருக்கு பாருங்க, பீஸ், இது வந்து ஆண்டவர் தான் தர முடியும் நம்ம இதயத்துல. அதாவது சமாதான குறைவு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுதுன்னா, நம்ம இன்னும் நம்ம ஆண்டவரோடு கூட இன்னும் என்ன செய்யல, நெருங்கி சீஷர்கள் வந்து பயந்து போய் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல சமாதானம் சொல்லி ஆண்டவர் தம்முடைய கைகள் எல்லாவற்றையும் காண்பித்த உடனே சீஷர்கள் என்ன செய்த, அதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். திருப்பதி என்ன சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம். முதல்ல ஆண்டவர் விசுவாசத்தை நமக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தராரு. இரண்டாவது மரியாள் மூலமாக அவரை எப்படி நாம் நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று கற்றுத்தராரு. மூன்றாவது இந்த பகுதியில 19 சமாதானத்தையும் தராரு, சந்தோஷத்தையும் தராரு. அதாவது முதல்ல அவங்க பயத்தை நீக்கி என்ன செய்தாரு, அவங்கள சமாதானப்படுத்தி என்ன செய்தாரு, ஒரு சந்தோஷத்தை கொடுக்காரு. அதாவது ஆண்டவர் சொன்னபடி யோவான் 14 நான் மறுபடியும் உங்களிடத்துல வருவேன்னு சொன்ன ஆண்டவர் வந்து பிள்ளைகளை என்ன செய்கிறார், சமாதானப்படுத்துகிறார். சமாதானப்படுத்தி அவங்களுக்கு தன்னுடைய பரிசுத்தாவியானவருடைய வல்லமை என்ன செய்கிறார் கொடுத்து, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசிங்க என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்கிறார், ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற பிரியமானவர்களே. இந்த யோவான் நற்செய்தியாளர் இந்த 20 செயின்ட் ஜான் சாப்டர் 21 to 23 இது 3 பகுதிகளாக பிரித்து நாம் இந்த நாளிலே தியானித்திருக்கின்றோம். முதலாவது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை தருகின்றார். நாம் அவரோடு கூட நெருங்கி மரியாளை போல நெருங்கி ஜீவிக்கின்ற பாக்கியத்தை தருகிறார். சீஷர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது போல நமக்கும் என்ன செய்யறார், தரவழைக்கிறார். சரி, இதெல்லாம் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் முக்கியமான கேள்வி. ஆண்டவர் தருகின்ற விசுவாசம், ஆண்டவர் தருகின்ற சந்தோஷம், ஆண்டவர் தருகின்ற சமாதானம், இதெல்லாம் நம்ம நெருங்கி ஜீவிக்கின்ற பாக்கியம். இது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, அதான் மத்தேயு 28:6 சொன்ன, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அப்ப அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எங்க வச்சிருக்கோம், கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்ம தூரத்துல வச்சிருக்கோமா, இல்ல நம்முடைய இருதயத்துல வச்சிருக்கோமா? அதுதான் கேள்வி. இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல இருந்தாதான் ஆண்டவரை விசுவாசிக்க முடியும். அந்த இருதயத்துல ஏற்றுக்கொண்டால்தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இல்ல, நீங்க அங்க தூரமாவே இருங்க அப்படின்னா நமக்கு பயம் வரும், சமாதானம் இருக்காது, அடுத்தது சந்தோஷம் இருக்காது, அடுத்தது நமக்கு விசுவாசம் இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எப்போ நம்ம ஆண்டவர் விட்டு நம்ம தூரமா போக போக நமக்கு பய உணர்ச்சி வரும். எப்போ ஆண்டவர் விட்டு நம்ம அவருடைய பிரசனத்தெல்லாம் விட்டு போறோமோ அன்னைக்கு நமக்கு சந்தோஷ குறை வரும். என்னைக்கு அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம தூரம் வைக்க போய் தான் பிரச்சனைகள் வருது. கொஞ்சம் நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரை போல வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும்.
அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல வரணும். அப்பதான் நம்ம விசுவாசிக்க முடியும். அந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் தருகின்ற சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, இன்னைக்கு நமக்கு மரியாளை போல ஒரு தரிசனம் பெற வேண்டும் என்றால், நாம உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். அவர் இருக்காரா? இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். அவர் இருந்தா நாம இன்னைக்கு என்ன செய்வோம்? விசுவாசத்துல உறுதியா தெரிந்திருப்போம். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல இருந்தா நமக்கு பயங்கள் எல்லாம். ஏய் பாருங்க, இந்த கோவிட், அதாவது நம்முடைய சர்ச்சில் நம்ம ஏஞ்சல் அக்கா அண்ணனுக்குலாம் வந்திருந்தது. இந்த கோவிட் டெஸ்ட் எனக்கு வந்தது, அதாவது பாசிட்டிவ் அப்படின்ட்டு. ஆனா நான் ஒண்ணுமே என்ன செய்யல, எனக்கு ஆண்டவர் எனக்கு பயம் தரல. எனக்கு ஆண்டவர் மேல எனக்கு விசுவாசம் இருந்தது. கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வார், என்னை குணப்படுத்துவார். இதே இது நான் ஆண்டவர் விட்டு தூரமா இருந்திருந்தா எனக்குள்ள பயம் வந்திருக்கும் இல்லையா, ஒரு நடுக்கம் வந்திருக்கும். ஆனா இந்த டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்தாலும் சரி, நான் ஆண்டவர் விட்டு என்ன செய்யல, எனக்கு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக ஜெபிப்பதற்கு என்னுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு தைரியத்தை ஆண்டவர் என்ன செய்யறார். பயத்துல எனக்கு போயிட்டு, எனக்கு அப்படி ஒண்ணும் எனக்கு பயமே வரல. கர்த்தர் எனக்கு கண்டிப்பா சுகத்தை கொடுப்பாருன்னு எனக்காக என்னுடைய திருச்சபை பிள்ளைகள் ஜெபிப்பாரு ஒரு விசுவாசத்தோட நான் இருந்தேன். இதே இது நம்ம உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இல்லாட்டா பயம் வரும், நடுக்கம் வரும், நமக்கு பலவிதமான ஐயோ இப்படி அப்படின்ட்டு நம்ம பலவிதமான பதட்டங்கள். பட் நம்ம உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் போதுதான் நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார், சீஷருக்கு எப்படி பயத்தை நீக்கினாரோ அதே போல நம்முடைய பயத்தை என்ன செய்வார், ஆண்டவர் நீப்பார். இந்த ஒரு என்னுடைய சாட்சி உங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க செய்யணும்னு நான் நம்புறேன். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் நம்ம விடி விட்டுறக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அதோடு விட்டுறக்கூடாது. இந்த ஈஸ்டர் திருநாள் என்னைக்கு ஒரு உறுதி எடுப்போம், ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல இருங்கப்பா, நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது, என்னுடைய இருதயத்துல வாசம் பண்ணுங்க, நான் என்னுடைய இருதய கதவை உமக்கு திறந்து தருகிறேன், இந்த இருதய கதவிலே நீங்க வந்து இருங்கப்பா. வேற எந்த விதமான அசுத்தமான காரியங்களோ, எந்த விதமான தீமையான காரியங்களோ என்னுடைய இருதயத்துல இருங்க. நீங்க இருக்கிற இடத்துல பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கும். நீங்க இருந்தீங்கன்னா நான் என்னுடைய வாழ்க்கை ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக. ஆகவே அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு அவருக்கு இடம் கொடுப்போம். அவர் நம்மை விசுவாசத்திலே வழி நடத்துவார், நமக்கு சந்தோஷத்தை தருவார், நமக்கு சமாதானத்தை தருவார், மரியாளை போல நெருங்கி ஜீவிக்கின்ற ஒரு அனுபவத்தை தருவார். இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர், கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் நமக்கு ஆண்டவருடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு கல்லறை தோட்டத்திலிருந்து யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்முடைய இருதயத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இனி வருகின்ற நாட்களிலே ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கின்ற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு கர்த்தர் கிருபை புரிவாராக. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய இருதயங்களில வாசமாய் இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்படைப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே மத்திய 28:6 படியிலே அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நாங்கள் இருதயத்திலே இடம் கொடுக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்க எங்க இருதயத்துல இருக்கும்போதப்பா, நீங்க நல்ல எங்களுக்கு விசுவாசத்தை தருவீங்க. நீங்க எங்க இருதயத்துல இருக்கும்போது யூதர்களுடைய சந்தோஷத்தை கொடுத்தீங்க, யூதர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீங்க, மரியாள் நெருங்கி ஜீவிக்கின்ற பாக்கியத்தை கொடுத்தீங்கப்பா. நாங்க உங்களை விட்டு தூரமாவே போயிடக்கூடாதுப்பா. நாங்க எப்போதும் உம்மோடு கூட இருக்கணும், உண்மை ஆராதிக்கணும், உண்மை ஏற்றுக்கொள்ளணும். எங்க இருதயத்துல வேண்டாத தீமையான காரியங்களுக்கு விலக்கி பாதுகாத்து எங்கள் இருதயம் உம்முடைய இருதயமாக ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுகின்ற ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்ற தகப்பனே, நீர் எங்களோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் இந்த நாளிலே இவ்வளவு நாட்கள் நாங்கள் அசட்டை பண்ணியிருந்தாலும் இந்த நாளிலே உண்மை ஏற்றுக்கொண்டு அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள தேவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிங்க. திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நன்மையினால விளக்குங்க, நன்மையினாலே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஈஸ்டர் திருநாள் எங்கள் சென்ட் பீட்டர் தமிழ் சிறுவை குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்க கிருபிச்சுங்க, இருதயத்திலே ஏற்றுக்கொள்கின்ற அந்த நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் விசுவாசத்திலே முன்னேறி செல்லவும்
நீங்க கொடுக்கின்ற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், நீங்க கொடுக்கின்ற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும், இன்னும் மரியாதை போல மோடு நெருங்கி ஜீவிக்கின்ற பாக்கியத்தை எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு ஏசப்பா தருகிற ஆசீர்வாத பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபைப்படுத்தணும் ஜெபிக்கிறோம். எனக்காக ஜெபித்த திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளை உம்முடைய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக நாங்கள் ஒருவரை காணுகின்ற பாக்கியத்தை இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ நே. வெல்கம். ஓகே நே. ஓகேயா. நம் கீர்த்தனைகள் 61வது கீர்த்தனை நாம் உற்சாகமாக நாம் பாடுவோம். மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம் என்று பாடி நாம் உற்சாகமாக பாடுவோம். முடிவு ஜெபம் ஆசீர்வாத ஜெபத்தை ஐயா செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நாங்கள் இந்த ஆராதனையில கலந்து கொள்ள கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் குடும்பத்து பிள்ளைகளும் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. குறிப்பாக எங்களுடைய ஜார்ராஜன் குடும்பத்திற்காக முத்துராஜியா மற்றும் சாம்சன், எங்களுடைய ஆசிரியா மற்றும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள்
திருச்சபையில பொறுப்பேற்று செய்த பிள்ளைகள் மற்றும் ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் உங்களுடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறப்பா. ஒவ்வொருடைய சிறுவர் முதல் பெரியவரை கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே எங்கள் திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளுடைய கையில் சிறப்பு ஆசிரியங்க. பிறந்த நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தோப்பனே. பிள்ளைகள் போகும்போது வரும்போது உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டுப்பா. இந்த கொடிய COVID-19 ஆண்டவரே இந்த நோயிலிருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தோப்பனே. வெளியே செல்லும் போது வரும்போதும் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வாதையும் கூடாரத்தை எனக்கு அணுகாது என்று சொன்ன ஆண்டவர் பிள்ளைகளை எல்லா பலவீனத்திலும் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கைட்டு சிறப்பை ஆசிர்வதிங்க, படிப்பை ஆசிர்வதிங்க, போக்குவரத்துல ஆசிர்வதிங்க, வாகனத்துல போகும்போது வரும்போது உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்ப்பா. இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபையின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். மியான்மர் பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே சுவாமி வறுமையில் வாடுகின்ற பிள்ளைகளுக்காக, வியாதி நிமித்தமாக பாதிக்கப்படுகின்ற பிள்ளைகளுக்காக, குறிப்பாக ஆண்டவரே இந்த தேர்தலிலே நீங்க விரும்புகின்ற பிள்ளைகளை தேர்ந்தெடுங்கப்பா. ஆண்டவரே இந்த COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஊழியர்கள், ஆண்டவரே மருத்துவர்கள் மற்றும் இந்த பணிவிடை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதனுடைய அலை, இந்த 2வது அலையானது சீக்கிரமாக குறைய கிருபை செய்யுங்கப்பா. ஒருவேளை எங்களை ஜெப குறைவுகள் இருந்தால் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இதுல பாதிக்கப்பட்ட நான் கிறிஸ்டின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்களுக்கும் நல்ல சுகம் பலம் கொடுங்க தகப்பனே. மற்றும் ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்துங்க. திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளை யாவரையும் உடைய கரத்துல தாழ்த்தி ஏற்படுகிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில நாங்கள் தியானித்தபடி ஆண்டவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே இன்னும் உண்மையிலே வளர தேவரே கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை நம்முடைய தூய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருந்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய சென்ட் பீட்டர் தமிழ் திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளை கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இணையதளத்திலே ஆண்டவரை இணையாமல் ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரை இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் உங்களுடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக அன்பு மகள் ஆண்டவரே சுவாமி ஏஞ்சல் ஜெஸ்வரன் ஆண்டவரே அவங்களுடைய அம்மாவை உடைய ராஜ்யத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டாலும் ஆண்டவரே அன்பு மகளுக்கு ஆண்டவரே தம்பிக்கு நல்ல தைரியத்தையும் பலத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அதோடு மாத்திரமே திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் யாவரும் உடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பியும் திருச்சபை மக்கள் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென். 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 தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்போ வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ இப்போதுமாய் தேடி வந்து மனதார போற்றினோ மொச்சலோகத்தில் கழித்து உமை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you.